ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது இந்தியாவில் எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை சந்திக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நைட்லேருந்தே கூவ ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் நாக்பூர் கலவரம் எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டதுங்கிறது தெரியும். அதன் சம்பந்தமான பல ஆதாரங்கள், திடுக்கிடும் ஆதாரங்கள் வந்து கொண்டுகிட்டு இருக்கின்றன. இந்த கலவரத்துக்கு காரணமான மசூதியுடைய சீஃப் அவரை உள்பட கைது பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துகிட்டு இருக்கு. அதை வைத்தும் அரெஸ்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஈடுபட்ட முக்கியமான அவருடைய வீடை கூட புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க ஒரு தகவல். எதுக்கு இதெல்லாம் சொல்கிற? ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு வேற ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறீ அப்படின்னா, இந்த நாக்பூர் கலவர விஷயத்தை மறைப்பதற்கு இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிராக நடந்த இந்த செயலை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய அளவில் பூதாகாரப்படுத்துவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. என்ன செய்தி அப்படின்னா, குணால் கம்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் நமக்கு தெரியும். அவர் தொடர்ச்சியாக இந்து விரோத, இந்து கடவுள்கள் விரோத, மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பாக தொடர்ந்து காமெடி பண்ணிட்டு வர்றாரு. அவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக செயல்படுகிறாருன்னு பார்க்குறோம். ஒரு சில குறிப்பிட்ட மீடியாக்கள் மீதும் நடிகர்கள் மீதும் வன்மத்தை கேட்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு செக்ஸியஸ்ட் கமெண்டெல்லாம் அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மென்டல் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் தான் அவர். ஏதோ ஒன்று, அதாவது ரோட்டில் ஒரு அம்மனமாக கூட நடந்து இதை வந்து நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவர் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு பாம்பேயில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி நடத்தியிருக்கிறார். அந்த காமெடி ஷோவில் மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி அரசனுடைய டெப்டி சிஎம் ஏக்நாத் ஷிண்டே அவர்களை ஒரு இந்தி பாட்டை வச்சு, அந்த இந்தி பாட்டை வேறு விதமாக பாடி இவரை வந்து ஒரு ட்ரைட்டர், கட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு துரோகி அப்படிங்கிறது மாதிரி உருவப்படுத்தி பாடி இருக்கிறார். இந்த குணால் கம்ரான் மீது பல வழக்குகள் இருக்குது. இவர் மீது பல சர்ச்சையான பேச்சு, அது சம்பந்தமாக வழக்கு, ஒவ்வொருத்தவங்களும் இவருக்கு எதிராக பேசியதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஹைலைட்டாக 2-3 விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் போகும் பொழுது ரிப்பப்ளிக் டிவியோடைய தலைவர் அர்னாப் கோஸ்வாமி அவரோட பயணம் செய்யும் பொழுது அவர் போலயே அவர்கிட்ட வந்து ஒரு குரங்கு சேஷ்டையெல்லாம் செஞ்சு, ரோஹித் விமலா பற்றி இப்படி நீங்கள் ஷோ நடத்துவீங்களா, அப்படி ஷோ நடத்துவீங்களான்னு ரொம்ப அநாகரிகமாக அவருடைய ப்ரைவசியை வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவர் செயல்பட்டார். அதற்காக இண்டிகோ ஃப்ளைட்டு மட்டும் இல்லாமல் ஏர் விஸ்தாரா, ஏர் இண்டியா, பல ப்ரைவேட் ஃப்ளைட்டு எல்லாம் வந்து இவர் மீது 6 மாதத்திற்கு தடை வச்சது. இவர் எந்த ஃப்ளைட்லேயும் போக முடியாது, விமான பயணம் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு தடை விதித்ததுங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்து கடவுள்களுக்கு கொச்சையாக பேசினார். அதற்கு பிறகு சல்மான் கானை கேவலமாக பேசினார். அதுக்கப்புறம் இந்த அர்னாப் கோஸ்வாமியை குறிப்பாக பேசியிருந்தோம். இது பெரிய அளவில் இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு விதமான மனநோயாளி அப்படிங்கிறது அளவுக்கு எல்லாரும் இவரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இவரால் பெரிய அளவு ஷோ பண்ண முடியல. இவர் எங்கே ஷோ பண்ணாலும் கூட இந்துத்துவ அமைப்புகளும் வேறு சிலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஷோலாம் கேன்சல் ஆனது. சரி, நமக்கு வந்து இதுக்கு பிறகு பிரபலம் இல்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிறதுனால திடீர்னு என்ன பண்ணார், ஒரு நாள் மகாராஷ்டிராவில் ஒரு கீர்த்தி இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு காலேஜ், அங்கே தான் வந்து ராஜ் தாக்கரே படித்தாராம். அதனால் திடீர்னு என்ன சொன்னார், ராஜ் தாக்கரே நீங்கள் வந்து என்னோட பாட்காஸ்ட்டில் கலந்துக்கங்க, நான் உங்களை இன்டர்வியூ பண்ணோம். என்னுடைய இதில் ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட் எதுவுமே இல்லை, நான் ஏதோ வளர்றேன்னு சொல்கிறாங்க, உங்களை போன்ற பொலிட்டிஷியன்லாம் நான் இன்டர்வியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னுடைய பாட்காஸ்ட்டுக்கு வாங்க. நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டுக்கு வரணுன்னா அந்த கீர்த்தி காலேஜ் அந்த கேன்டீனில் இருக்கக்கூடிய வடாப்பாவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமாமே, அந்த வடாப்பாவை உங்களுக்கு நான் லஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு வாசல்னு ஒரு வீடியோ போட்டு அதை ட்விட்டரில் போட்ட அந்த விஷயத்தை பார்த்தோம். இந்து கடவுள்களை மட்டும் இவர் கேவலப்படுத்தலை, இஸ்லாமியர்களையும் கூட கிண்டல் செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படலை. ஏன் அப்படின்னு தெரில. ஏன்னா அவர் ஒரு ட்வீட் பண்ணும் பொழுது, இஸ்லாமியர்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா வெட்டிங் கிஃப்டாக என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காண்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணி அது மிகப்பெரிய அளவு சர்ச்சையானது. இது போல் பலரை பற்றி, இன்னும் குறிப்பாக கங்கனா ரணாவத்தை பற்றி எல்லாம் இவர் தவறாக பேசியிருக்கார். இப்படி ஏக்நாத் ஷிண்டேவை இவர் துரோகி அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்னால் அந்த காமெடி ஷோவில் பேசின உடனே இவர் மீது இப்போ அதாவது 2 நாள் டைம், உங்களுக்கு 2 days டைம், அதற்குள்ளார நீங்கள் எங்கள் தலைவரை, அதுவும் டெப்டி சிஎம்ஐ இப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அந்த கட்சியினர் வந்து
ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாங்க. இவர் ஆனால் மன்னிப்பு கேட்கலை. அதற்குள்ளாகவே அவருடைய தொண்டர்கள் வந்து இந்த ஹேபிடேட்ங்கிற ஸ்டூடியோவில் தான் இவர் அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணார், உள்ளே பூந்து அடிச்சிருக்கார். எந்த வகையிலும் வன்முறைங்கிறது கண்டிக்கத்தக்கது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறது நம்முடைய கருத்து தான். ஆனால் அதற்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிராவுடைய சிஎம்னு சொல்லியிருக்காரு. அந்த எல்லையை தாண்டும் பொழுது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, ராஜ்தீப் சர்தேசாய் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தொடர்ச்சியாக மோடியை எதிர்த்து ஒரு ஊடகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர். அவர் ஒரு ட்வீட் பண்ணுறார். என்னென்னா, டெல்லியிலே நரேந்திர மோடி இவர்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது டெமோக்ரஸியில் சோல், அது வந்து ஒரு ஆன்மா போன்றதுன்னு டெல்லியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்டூடியோவில் பூந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனை அவர் அந்த நிகழ்ச்சி நடத்தினார்னு போட்டு அடித்து உடைச்சிருக்காங்க, அவரை மிரட்டியிருக்காங்க, அந்த ஸ்டூடியோவையே துவம்சம் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே ராஜ்தீப் சர்தேசாய் 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு ட்வீட் பண்ணுறார். என்னென்னா, அவுரங்கசீப் அவரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அவருடைய கிரேவியார்டு, அவருடைய கல்லறையை நீங்கள் வந்து அகற்றணும் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பித்தால் பாஜகவினரும் இந்துக்களும் அதற்கான எதிர்வினையை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். எதை? நாக்பூர் கலவரத்தை ஆதரித்து இப்படி ட்வீட் பண்ணவர். இப்போ என்ன சொல்கிறாரு? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, நீங்கள் குணால் கம்ராவை போய் இப்படி தாக்குதல் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டூடியோவை அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், குணால் கம்ராவை பற்றி சொல்லணுன்னா இந்த எனக்கு 1.5-2 மணி நேரம் அவரை பற்றியே பேசலாம். அந்த அளவிற்கு அவர் நடந்து கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் உச்ச நீதிமன்றத்தையே கேவலப்படுத்தியிருக்கிறார். அவர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு வருகிறது. சொலிசிட்டர் ஜெனரல் கே வேணுகோபால் அவர்கள் அவர் மீது இனிஷியேட் பண்ணலாம், கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கே வேணுகோபால் அவர்களே கிண்டல் செய்கிறது மாதிரி ட்வீட்லாம் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்களை பார்க்குறோம். ஐ ஹாவ் நோ மணி, நோ ஸ்பேஸு, நோ டைம், அதனால் நான் இந்த வழக்குக்கெல்லாம் ஆஜராகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஃபைன் பண்ணால் கூட நான் அதை வந்து கட்ட மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி திமிராக பேசியவர் தான் இவர். ஆகவே இப்போ நீங்கள் ஏன் இது போல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறதுக்கு இருக்குது, இவர் மீது வழக்கு தொடுக்கலாம், இவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளலாமே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். இப்படி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்த கோர்ட்டையே இவர் இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியும் செய்தவர் தான். இதையெல்லாம் பார்த்து தான் ஏக்நாத் ஷிண்டேவுடைய தொண்டர்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. எது எப்படி இருந்தாலும் வன்முறை ஏற்கலாகாது. ஆகவே இந்த சிவசேனா தொண்டர்கள், அதாவது ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா தொண்டர்கள் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இதை குணால் கம்ரா போன்றவர்கள் இனிமேலாவது புரிந்து கொள்வார்கள். எல்லாரும் சட்டத்தை தான் நாடுவார்கள் என்று எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. சில பேர் இப்படி நடந்து கொள்வார்கள். அப்படிங்கிறதுனால இனிமேலாவது இந்த ஸ்டாண்டப் காமெடிங்கிற ஒரு அந்த பிளாட்ஃபார்மில் இயங்கக்கூடியவர்கள் இந்து கடவுள்களையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ தொடர்ந்து குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை கேவலப்படுத்துறது மாதிரியான காமெடி ஷோ பண்ணாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லது. அவர்களை சட்ட ரீதியாக மட்டுமல்ல, இது போல உணர்ச்சி வசப்படக்கூடிய அரசியல் தொண்டர்களும் செய்து விடுவார்கள் அப்படிங்கிறத மனசில் நினைத்து அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.